வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, உங்களோட மெயின் ஈவென்ட்டான ஜே உசோ பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவ்ல கிங் ஆஃப் த குயின் ஆஃப் த ரிங்க்கான டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதாவது ஜே உசோ விசஸ் இயா டிராகனுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. இதுல யார் வின் பண்றாங்களோ, அவங்க வந்து செமி ஃபைனல்ல அதாவது நம்மளுடைய ஜே உசோவோட மோதுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த மேட்ச்ல நம்மளுடைய மெயின் ஈவென்ட்டான ஜே உசோ வின் பண்ணிட்டாரு. நம்மளுடைய ஜே உசோ வந்து வின் பண்ணது வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் புடிக்கவே இல்ல. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஜே உசோ மேல ரொம்ப காண்ட்ல இருக்காங்களாம். அது எதுக்காக அப்டின்னா, இந்த மேட்ச்ல வந்து இயா டிராகன் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்களாம். ஆனா நம்மளுடைய WWE என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஜே உசோவ வின் பண்ண வச்சுட்டாங்க. இது எங்களுக்கு புடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப நம்மளுடைய WWE மேலயும், நம்மளுடைய ஜே உசோ மேலயும் கோவத்துல இருக்காங்களாம். ஏன்னா, இது வந்து கோவப்படுறதுங்கிறது சத்தியமா நியாயமே இல்லாதது. ஏன்னா, இயா டிராகன் வந்து இப்ப தான் மெயின் ராஸ்டருக்கே வந்திருக்காரு. வந்தோனே அவருக்கு வந்து ஓவர் புஷ் தர மாரி ஆயிரும். ஏன்னா, நம்மளுடைய ஜே உசோ இருக்காருன்னா, ஜே உசோ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூடயே மெயின் ஈவென்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம ரெசல்மேனியால டாக் டீம் மேட்ச் நம்மளுடைய ஜே உசோ வின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட் கூட மோதியிருக்காரு. அப்படிங்கிற மாரி பல விஷயத்த நம்மள்ட்ட ஜே உசோ வந்து WWE பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய டாப்பான ரெஸ்லரை வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் கூட தோக்க வைக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா சாத்தியமே இல்லாதது. ஏன்னா WWE வந்து நம்முடைய ஜே உசோவை வந்து வின் பண்ண வச்சது என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நியாயமான முடிவு அப்படிங்கிறத கண்டிப்பா நான் சொல்லுவேன். இது இல்லாம நம்மளுடைய WWE வந்து இன்னொரு பிளானையும் நம்முடைய இயா டிராகனுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய குந்தர் வந்து அந்த ஸ்டேபிள்ல வந்து நம்முடைய இயா டிராகனை வந்து ஒரு 3வது மெம்பரா இணைக்கலாம் அப்படிங்கிற மாரி WWE இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் நம்மளுடைய இயா டிராகனுக்காக நம்மளுடைய WWE பலவிதமான ஸ்டோரி லைனா இப்ப மூவ் பண்ண போறாங்களாம். அதாவது இப்ப வந்து நம்முடைய கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க்கான அந்த குவாலிஃபை மேட்ச்ல நம்முடைய இயா டிராகன் தோத்துட்டாரு. அதாவது ஒருவேளை நம்முடைய ஃபைனல்ல வந்து நம்முடைய குந்தர் வந்து அந்த கிங் அண்ட் த குயின் ஆஃப் த ரிங்க்கான பேப்பர் வியூல மோதுறப்ப ஒருவேளை வின் பண்ற தருவா வரப்போ நம்முடைய இயா டிராகன் வந்து நம்முடைய குந்தரை கூட வின் பண்ண வைக்கலாம். அப்படி வின் பண்ண வச்சு அந்த இம்பீரியம் டீம்ல கூட நம்முடைய இயா டிராகன் சேரலாம் அப்படிங்கிற மாரி நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி ஒருவேளை நம்முடைய குந்தரோட அந்த இம்பீரியம் டீம்ல வந்து நம்முடைய இயா டிராகன் சேர்ந்துட்டாரு அப்படின்னா உண்மையிலுமே நம்முடைய அந்த இம்பீரியம் டீம் வந்து இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆவறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய இயா டிராகன் வந்து அந்த இம்பீரியம் டீம்ல இணையறதுங்கிறது ரொம்பவும் ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. அது இல்லாம WWE பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைன்னே சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா பல ரெஸ்லரை வந்து வேஸ்ட்டா வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய இயா டிராகன் மாரி ஒரு டேலண்டான ரெஸ்லரை நம்மளுடைய குந்தர் பக்கத்துல வச்சுக்கிறது இன்னமும் ஒரு சிறப்பா இருக்கும். ஆனா இந்த டீமுக்கான ஒரு ஹைப்னஸ்ங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில இன்னமும் வரவேற்பு பெறும். இது இல்லாம நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச்ல வந்து இயா டிராகன் வந்து வின் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இயா டிராகனுக்கும் நம்மளுடைய குந்தருக்கும் அந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்க்கான பேப்பர் வியூல இவங்களுக்கான ஒரு ட்ரீம் மேட்ச் நடந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து NXT UKல நடந்திருக்கு. இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவ்ல ட்ரூ மேக்கின்டர் வந்து நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட்ட கலாய்ச்சு தள்ளியிருப்பாரு. அதாவது டேமியன் பிரிஸ்ட் வந்து ரால வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா இருக்கான். அவன் சாம்பியனா இருக்கிறானா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. உங்களுக்கு யாராவது டேமியன் பிரிஸ்ட் சாம்பியனா இருக்கிறான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கெல்லாம் என்ன இருக்கா? அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர் கேட்டிருப்பாரு. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் நான் சாம்பியனா இருந்திருந்தா, அந்த சாம்பியன எல்லா பக்கமும் நான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன். அந்த சாம்பியன தெரியாத ஆள் யாருமே இல்ல அப்படிங்கிறவரு அந்த சாம்பியன நான் வச்சிருந்திருப்பேன். அப்படிங்கிற மாரி ட்ரூ மேக்கின்டர் வந்து அவர பெருமையா பேசிக்கிறாரு. உடனே நம்முடைய டேமியன்ஸ் வராரு வந்து, "ட்ரூ நீ பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டு. ஏன்னா உன்ட்ட நான் கேஷ் இன் பண்ணி தான் அதாவது நீ வந்து செத் ரோலின்ஸ் கிட்ட அந்த சாம்பியன வின் பண்ணி 5 செகண்ட்ல உன்ட்ட நான் கேஷ் இன் பண்ணி அந்த சாம்பியனா வின் பண்ணவன் நான் தான். நீலாம் இத பேசவே கூடாது. அப்படி இந்த சாம்பியன்ஷிப்புக்காக நீ மோதுறதா இருந்தா, கிளாஷ் ஆஃப் த கேசில்ல என் கூட மோதி நீ வின் பண்ணு அப்படிங்கிற மாரி நம்மளுடைய டேமியன்ஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர சேலஞ்ச் பண்ணிட்டாரு. இந்த மேட்சையும் நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச் கிளாஷ் ஆஃப் த கேசில்ல நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய WWE கூட நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா ஆக்குறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கிளாஷ் ஆஃப் த கேசில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டரோட ஹோம் டவுன்ல நடக்கிறதுனால, கண்டிப்பா அந்த ஹோம் டவுன்ல நடக்கிறதுனால அந்த அவங்க ட்ரூ மேக்கின்டரோட ஹோம் டவுனோட அந்த மக்கள்ல வந்து நம்மளுடைய சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணா, நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கான ஹைப்னஸ்ங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக கூட நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டர நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா கூட ஆக்கலாம். அப்ப ஆக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பண்ணாலும் பண்ணுவாங்க, பண்ணாம இருந்தாலும் இருப்பாங்க. அப்படி ஒரு வேளை நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனா ஆயிட்டாரு அப்படின்னா, நம்மளுடைய சாம்பியன்ஷிப்புக்காக நம்முடைய CM பங்க் கூட மோதுவாரு. அதாவது சம்மர் ஸ்லாம்க்கு கூட நம்முடைய CM பங்க்குக்கும் நம்முடைய ட்ரூ மேக்கின்டருக்கும் கூட அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் கூட நடக்கும். அப்படி ஒரு வேளை நம்முடைய கிளாஷ் ஆஃப் த கேசில்ல நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் வின் பண்ணல அப்படின்னா, சம்மர் ஸ்லாமுக்கு வரைக்கும் நம்மளுடைய டேமியன்ஸ் தான் சாம்பியனா இருப்பாரு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது கிளாஷ் ஆஃப் த கேசில்ல நம்முடைய ட்ரூ மேக்கின்டர் வின் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல நம்முடைய டேமியன்ஸ் அவரோட சாம்பியனை ரிட்டெயின் பண்ணா நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் நம்முடைய WWE கன்ஃபார்ம் பண்றாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத நம்ம ரைட்டாக அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நடக்க போகிற கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பரியூவில் டபிள்யூ டைட்டில் இஸ் டைட்டில் மேட்சை கோடி ரோட்ஸ் விசிஸ் லோகன் பாலுக்கான டைட்டில் இஸ் டைட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் கோடி தான் டபுள் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்படுது. அது இல்லாமல் ரெஸ்லிங் அப்சர்வர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேட்ச்சில் யாருமே வின் பண்ண மாட்டாங்க, இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெஸ்லிங் அப்சர்வர்லாம் சொல்கிறாங்க. எதுக்குப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய கோடியை தானே வின் பண்ணுறதா இருந்துச்சு, இப்போ என்ன நீங்கள் குண்டை தூக்கி போடுற, அதாவது இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடி வந்து சாம்பியன், அதாவது அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனாக வின் பண்ணி இன்னும் வழியாக ஒரு 2 மாதம் கூட ஆகல, உடனே இன்னொரு சாம்பியனை வந்து தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மிட்கார்ட் டிவிஷனுக்காக பல ரெஸ்லர் இருக்காங்க. அதனால இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடியை 2 சாம்பியனாக ஆக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் பிளட் லைனோட இன்வால்மெண்ட் கூட இந்த மேட்ச்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய டபிள்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மர் ஸ்லாமுக்குள்ளே நம்முடைய சோலோ சிக்காவை ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அதனால இப்போ நம்முடைய இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய லோகன் பாலுக்கும் நம்மளுடைய கோடியோட மேட்ச்சில் நம்மளுடைய பிளட் லைனோட மெம்பர் வந்து நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும், நம்ம டாமாட்டோங்கோ இல்லை டாமாட்டோங்கோட தம்பியாக இருக்கட்டும், இவங்களோட இன்வால்மெண்ட்டால் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அதுக்கப்புறம் கூட நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் கூட அந்த அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியனுக்காக ஒரு ஃபியூடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரோமன் டைன்ஸ் வர்றதுக்குள்ளேயே நம்மளுடைய சோலோவை ஸ்ட்ராங்காக காட்டணும் அப்படிங்கிறக்காக ஒரு சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம், அதாவது கோடி கூட சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் மோதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோலோவை காட்டணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபிள்யூ கூட இந்த மேட்ச்சில் கூட சோலோ சிக்காவை கூட இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விதமான ரூமர்கள் போயிட்டுருக்கு. ஆனால் டபிள்யூ எப்படின்னா டபிள்யூ வந்து நம்மளுடைய கோடியை வந்து டபுள் சாம்பியன் ஆக்குற மாதிரி கிடையாது. சரி ப்ரோ, அப்போ எதுக்காக ப்ரோ இந்த மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, அதாவது கோடி வந்து டபுள் சாம்பியன் ஆயிடுவானா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு ஹைப்னஸ் தான் நம்மளுடைய கோடிக்கு வேணும், டபிள்யூக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளுடைய மூளையை போட்டு கசக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய டபிள்யூ வந்து இந்த கிரிட்டிக்கலான அதெல்லாம் நம்மளுடைய டபிள்யூ பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கோடி வந்து டபுள் சாம்பியன்லாம் ஆக மாட்டார். அப்படி இந்த மேட்ச் நடந்தாலும் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வர பேப்பரில் கூட நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய கோடிக்கான ஒரு ஃபியூடு கூட கிரியேட் ஆகும். அப்படி நம்மளுடைய டிஸ்குவாலிஃபிகேஷனும் ஆகலை, அந்த பிளட்லைனோட இன்வால்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ரெஸ்லர் வந்து திடீர்னு சஸ்பென்ஸாக கூட வந்து இந்த மேட்ச்சில் இன்வால்வ் ஆகலாம். ஏன் நம்மளுடைய ஏஜி ஸ்டைலில் கூட திரும்பி வந்து அந்த மேட்ச்சில் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இப்போ சொல்கிற நியூஸ் படி என்னன்னா, இப்போ கிடைச்ச ரூமர் படி என்னன்னா, இந்த மேட்ச் வந்து ஒரு நடந்தாலும் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மேட்ச் நடந்தால் கோடி வந்து டபுள் சாம்பியன் ஆனால் நல்லா இருக்குமா, இல்லை இந்த மேட்ச் நடக்கிறப்பே இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்படியே ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.